மதுரை அரசு மருத்துவமனையின் தரைப்பகுதி முறையாக பராமரிக்கப்படாததால் நோயாளிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், அங்குள்ள நிலவரம் குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஆங்காங்கே டைல்ஸ் உள்ளிட்ட தரைத்தளங்கள் சேதமடைந்துள்ளதால் அந்த நோயாளிகளை இழுத்துச் செல்லும் ஸ்ட்ரெச்சர் வாகனங்கள் அடிக்கடி இந்த குண்டும் குழியுமாக உள்ள அந்த தரைகளில் சிக்கி அடிக்கடி இந்த அவதிக்குள்ளாகக்கூடிய நிலை ஏற்பட்டு வருகிறது. தென் மாவட்டங்களில் முக்கியமாக மிக பெரிய மருத்துவமனையாகவும் பல்வேறு சிறப்பு வசதிகளுடன் கூடிய மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை செயல்பட்டு வருகின்றது. இங்கு மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 15,000க்கும் மேற்பட்ட உள் மற்றும் வெளி நோயாளிகள் நாள் ஒன்றிற்கு வந்து செல்கின்றனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை கோரிப்பாளையம் மற்றும் அண்ணா பேருந்து நிலையம் ஆகிய இந்த 3 பகுதிகளில் 3 பிரிவுகளாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக கோரிப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் பிரிவு, சிறைவாசிகளுக்கான சிறப்பு பிரிவு, புற்றுநோய் மற்றும் பால்வினை நோய்களுக்கான சிறப்பு பிரிவுகள் மற்றும் மாத்திரை வழங்கும் இடம், ஸ்கேன் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் செயல்பட்டு வருகிறது. இந்த அரசு மருத்துவமனையில் பார்த்தோம் பல்வேறு பகுதிகளில் அந்த டைல்ஸ் மற்றும் கிரானைட்டுகள் பதிக்கப்பட்ட தரைத்தளங்கள் மற்றும் சிமெண்ட்களால் பூசப்பட்ட தரைத்தளங்கள் ஆங்காங்கே பல்வேறு பகுதிகளில் வந்துட்டு சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றது. இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் அவசர சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வார்டுகளுக்கு மாற்றப்படும் அந்த ஸ்ட்ரெச்சர் வாகனங்களில் மருத்துவமனை ஊழியர்களால் இழுத்து செல்லும் போது, மேலும் அந்த நோயாளிகளின் உறவினர்கள் அவர்கள் அந்த ஸ்ட்ரெச்சர் வாகனங்களில் நோயாளிகளை இழுத்து செல்லும் போது அந்த ஸ்ட்ரெச்சர் வாகனங்களின் அந்த சக்கரங்கள் வந்து அந்த குண்டும் குழியுமாக உள்ள அந்த பள்ளங்களில் வந்து சிக்கிக் கொள்கிறது. இதனால் வந்து வேகமாக இழுக்கும் போது அந்த ஸ்ட்ரெச்சர் வாகனங்களில் மேலே படுத்திருக்கும் நோயாளிகள் அவர்கள் வந்து மிகுந்த வலியுடன் புரியக்கூடிய அந்த நிலை வந்து காணப்படுகிறது. இது போன்ற நிலை ஏற்படாத வகையில் அரசு மருத்துவமனை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மேலும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்குள் உணவிற்காக அதிக அளவில் தெருநாய்கள் வந்து சுற்றித் திரிவதாகவும், இதன் காரணமாக நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அன்றாடம் அச்சத்துடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு வந்து செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டு வருகின்றது. நோயாளிகள் மற்றும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை நிர்வாகம் சேதமடைந்த தரைத்தளங்களை செய்ய வேண்டும். மேலும் மருத்துவமனை வளாகத்திற்குள் சுற்றித் திரியும் அந்த தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை என்பது வைக்கப்பட்டுள்ளது. பராசக்தி, விரிவான தகவலுக்கு நன்றி நாகேந்திரன்.